Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல example 2 பார்க்க போறோம். Find the following integrals. Second subdivision. Integral x power 2 by 3 plus 1 dx. Integral x power 2 by 3 plus 1 dx which is equal to இங்க பாருங்க இதுல ரெண்டு terms இருக்கு கரெக்டா இப்போ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் ரெண்டு டேர்முக்குமே இந்த இன்டெக்ரலும் சொந்தம் இந்த dxம் சொந்தம் சரியா சோ நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் இன்டெக்ரல் x பவர் 2 by 3 dx சென்டர்ல பிளஸ் இன்டெக்ரல் 1 dx 1 dx னு எழுதலாம் இல்ல வெறுசா dx னு எழுதிக்கலாம் சரியா இப்போ இதல சொல்லுங்க இது எந்த ஃபார்ம்ல இருக்கு இது x பவர் n அப்படிங்கற ஃபார்ம்ல இருக்கு கரெக்ட்டா இப்ப ஃபார்முலாஸை நம்ம டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இந்த சைடுல எழுதிக்கலாம் we know that integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c இதுல integration constant-ஆ மிஸ் பண்ணிடாம எழுதுங்க சரியா அதே மாதிரி integral dx which is equal to x plus c ஓகேவா ஓகே இப்போ பாருங்க integral x power n dx ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும் x power n plus 1 அதான் இங்கே எழுதியிருக்கோம் x power 2 by 3 plus 1 by 2 by 3 plus 1 ஓகேவா நெக்ஸ்ட் integral dx பண்ணும்போது x ஸோ plus x integral constant என்ன பண்ணணும் c-யை ப்ளஸ் பண்ணி எழுதிக்கணும் சரியா இப்போ ஒரு டவுட் வரும்ல இப்போ இதையும் இன்டகிரேட் பண்றோம் இதையும் இன்டகிரேட் பண்றோம் தனித்தனியா இன்டகிரேட் பண்றோம் சரியா அப்ப இதுக்கு ஒரு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் வரும் இதுக்கு ஒரு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் வரும் கரெக்ட்டா சோ இதோட இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டை நான் c1 எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க இதோட இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டை c2 னு எடுத்துக்கிறேன் அப்போ c1 ஐயும் c2 ஐயும் ஆட் பண்ணா கிடைக்குது இல்லையா அந்த இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் தான் இந்த c சரியா நம்ம தனித்தனியா போட்டு ஆட் பண்ணி கடைசியா c னு எழுத வேண்டாம் டைரக்ட்டா c னே எழுதிக்கலாம் ஓகேவா புரியுதா இது ஓகே இப்போ பாருங்க இங்கே பைல 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா இதுலயும் பைல 1 இருக்கதா அர்த்தம் அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் இது சரியா இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 5/3 கிடைக்குமா இங்க பாருங்க 1 into 2 2 plus 1 into 3 3 2 plus 3 5 by 1 3 is 3 so 5/3 னு கிடைக்குது சரியா which is equal to x பவர்ல 5/3 ஓகேவா by 5/3 plus x plus c சரியா இப்போ இத எப்படி எழுதலாம் இங்க 3 வந்து எப்படி இருக்கு டினாமினேட்டரா இருக்கு அப்ப அந்த நியூமரேட்டருக்கு போயிடும் சரியா அப்போ 3 by 5 x power 5/3 plus x plus clear ஆ புரியுதா therefore integral x power 2/3 plus 1 dx which is equal to 3/5 x power 5/3 plus x plus c இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா